இன்னைக்கு நடந்த ஆப்பிள் ஈவெண்ட்ல எல்லாருமே எதிர்பார்த்தது ஒன்று ஐபோன் 12. ஆனால் அங்கே நடந்தது வேற. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6, ஆப்பிள் வாட்ச் SE, iPad 8th ஜெனரேஷன், iPad Air அப்படின்ற 4 ப்ராடக்ட், அது போக ஒரு 2-3 சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் இதோட பிரைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்பிள் ஈவெண்ட் நேற்று நைட்டு 2 மில்லியன் பேர் லைவ்ல இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமான காரணம் ஐபோன் 12, ஆனால் அது லான்ச் ஆகல. அதுக்கு பதிலாக 4 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது அப்படின்னா சோ லூப் அப்படின்ற ஒரு பேண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்டாப் லெதரில் கொடுத்துருக்கோம். அது இதுனாங்க நம்மளோட பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அது இது இந்த வாட்ச்ல இதைத்தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசினாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னா இந்த பிளட் ஆக்சிஜன் வந்து மெஷர் பண்றது அப்படின்றாங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஐபோன் 11ல இருக்க A13 பயோனிக், அதை பேஸ் பண்ண ஒரு டூயல் கோர் ப்ராசஸர் S6 சிஸ்டம் இன் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது முந்தின ஜெனரேஷன் வாட்சோட 20% ஃபாஸ்டா இருக்குமா, அண்ட் 18 மணி நேரம் பேட்டரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் கை கழுவுப்பா, இப்படி போய் கை கழுவு 5 செகண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கை கழுவுறதுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கோவிட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் அவசியமாயிருச்சு, அதனால தான் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. கை கழுவுறதுக்கு ஒரு ஃபீச்சரா அப்படின்னு இருக்கு. அண்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன ஜெனரேஷன்ல இருக்க அதே டிஸ்பிளே தான், ஆனா அதை விட பிரைட்டா இருக்கும், சன்லைட்ல ரொம்ப விசிபிளா இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் வாட்ச் OS 7 கொடுத்திருக்காங்க. நிறைய புது வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்களாம். லைக் நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க அப்படின்னா சன் எப்போ வரும் எப்போ மறையும் அப்படின்ற அந்த டைமிங் வந்து நோட்டீஸ் பண்றது, அண்ட் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கிறது, அண்ட் நீங்க சர்ஃபிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் ஃபேஸஸ், அண்ட் மீமோஜியை பேஸ் பண்ண நிறைய வாட்ச் ஃபேஸஸ், இது எல்லாத்தையுமே உங்களால கஸ்டமைஸும் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்க புது வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அது போக எப்பயும் போல செல்லுலார் வைஃபை இருக்கு, அண்ட் ஸ்விம் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலி செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி அடுத்து சொல்றேன். அண்ட் இப்போ நிறைய ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு அந்த ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, GPS இருக்கு, LT இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்தியால எவ்வளவு பிரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த GPS வெர்ஷன் இருக்குல்ல அது 40,900 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் LTE வெர்ஷன் பார்த்தோம்னா 49,900 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். சோ பிரைஸும் அதுக்கேத்தாப்ல அதிகமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனா அதுக்கேத்த அப்கிரேடா ஒர்த்தா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. டே 50,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் ஆடா, பார்த்து ஏதாவது கம்மியான ரேட்ல ஏதாவது பார்த்து செஞ்சு விடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அதனால எங்கிட்ட கம்மியான பிரைஸ்ல அடுத்த வாட்ச் லான்ச் பண்றோம், ஆப்பிள் வாட்ச் SE அப்படின்ற ஒரு கம்மியான பிரைஸ்ல லான்ச் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதோட விலை என்ன அப்படின்றத கடைசியில சொல்றேன். அண்ட் இந்த வாட்ச் SE ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 இருக்குல்ல அதோட 2 மடங்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. S5 அப்படின்ற சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. ஆல்சோ கால் பண்றது, மெசேஜ் பண்றது, ஆப்பிள் வாட்ச்ல பண்ற நிறைய விஷயங்களை பண்ணிக்கலாம். எக்கச்சக்க சென்சார் இந்த வாட்ச்லயும் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்ப்ளே இருக்கு அப்படின்றாங்க. இதுலயும் ஸ்விம் ப்ரூஃப் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் ஃபேமிலி செட்டப் அப்படின்னு ஒன்னு சொன்னல அதை பத்தி அடுத்து சொல்றேன். அதுவும் இதுல கொடுத்திருக்காங்க. வாட்ச் OS 7ல தான் இது ரன் ஆகுதா. கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்ச் லேட்டஸ்ட்ல இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. அதே வாட்ச் ஃபேஸஸ் அண்ட் ஆல்சோ அந்த சோலோ லூப் அப்படின்ற ஸ்டாப் அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இவங்க சொன்ன பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்கு 29,900 ரூபாய் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் LTE வெர்ஷன் பாத்தீங்கன்னா 33,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இதோட 10,000 ரூபாய் கம்மி. ஆப்பிள் வாட்ச் சீரிஸும் 10,000 ரூபாய் கம்மி. இந்தியாவுக்கு வர்றப்ப எல்லாமே 10,000 ரூபாய் அதிகமாக தான் கொண்டு வராங்க. கேட்டா இம்போர்ட் டியூட்டி அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதோட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது கம்மியான பிரைஸா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் இந்த ஆப்பிள் வாட்ச் SE வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வந்து கொண்டு வர போறாங்க, அது செம்மையா இருக்கும் போது எல்லாருமே வாங்கலாம் அப்படின்ற ஆஸ்தியில இருந்தாங்க. 20,000 ரூபாய் தான், ஆனா யூஎஸ்ல கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு யூஎஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு 30,000 35,000 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அடுத்து மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா iPad 8th ஜெனரேஷன் ஒரு டேப்லெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10.2 இன்ச்ல ஒரு ரெட்டினா டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 500 nits வந்து இதோட பிரைட்னஸ் அப்படின்றாங்க. ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளே, ஒரு பெரிய டிஸ்ப்ளேவா இருக்கும். அண்ட் A12 பயோனிக் வந்து ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ மெமரி பாத்தீங்கன்னா 32 GB இன்டர்னல், 128 GB இன்டர்னல் அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன கருமத்துக்கு 32 GB இன்டர்னல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் 2020ல. சோ அட்லீஸ்ட் 64 128 அப்படின்றத பேஸ் வேரியண்டா கொண்டு வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லாம 32 GB இன்டர்னல்ல ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. அடுத்து 8 MP பேக் கேமரா, 1.2 MP ல ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ஃபேஸ் டைம் மட்டும் பண்றதுக்கு கொடுத்திருப்பாங்க போல. அண்ட் iOS 14 பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னையில இருந்து எல்லா டிவைசஸ்க்கும் அவைலபிளா இருக்கும், அப்டேட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. யார் யாருக்கெல்லாம் iOS 14 அவைலபிளா இருக்கு அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அவங்கள போய் அப்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நிறைய பேருக்கு இன்னைக்கே வந்திருக்கும். அப்டேட் பண்ணுங்க. சோ என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் போல டச் ஐடி சப்போர்ட் இருக்கு, ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் இருக்கு, ஆப்பிள் மேஜிக் கீபோர்ட் சப்போர்ட் இருக்கு. இது எல்லாத்தோட சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால வைஃபை வேரியன்ட் 32 GB மாடல் பாத்தீங்கன்னா 29,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு 32 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. சோ இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் 32 GB
மைக்ரோன் இருக்க ஒரு டேப்லெட் அதுவும் 30,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் இதுல ஹையர் எண்டா வைஃபை செல்லுலாரும் இருக்க 128GB வேரியன்ட் பார்த்தோம்னா 41,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட பிரைசிங் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழசா இருக்குவா, புதுசா ஏதாவது காமிங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா இன்ட்ரெஸ்டிங்கா காமிங்க அப்படின்னு கேட்டதுக்கு iPad Air 4th ஜெனரேஷன் லான்ச் பண்ணாங்க. இதுல என்ன செம்மையான ஒரு விஷயம் அப்படின்னா A14 Bionic அப்படின்ற இப்ப இருக்கிறதுலே ஆப்பிள்ல ஒரு 5 nanometer ப்ராசஸர், பெஸ்டான ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ்ல இருக்க ஒரு ப்ராசஸர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும். நியூரல் என்ஜின் அப்படின்ற ஒரு மிஷின் லேர்னிங் இருக்கு. iOS 14 ஓட சேர்ந்து இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதுல ஒரு 10.9 இன்ச்ல ஒரு லிக்விட் ரெட்டினா டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பேக் சைடு பார்த்தோம்னா 12 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு 7 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, டச் ஐடி இந்த தடவை மேல இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், இன்னும் ஃபாஸ்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64GB வேரியன்ட், 256GB வேரியன்ட் அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கூடவே இதுல டைப் சி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. சோ யூசுவலா இதை கொடுக்க மாட்டாங்க, இந்த தடவை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கேமரா நிறைய ஆக்சசரிஸ்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணோம், அதுக்கு தான் நாங்க டைப் சி கொடுத்துருக்கோம் அதுன்னு சொல்லி லைட்டா இது பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால வைஃபை வேரியன்ட் பாத்தீங்கன்னா 54,900 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹையர் எண்ட் பாத்தீங்க அப்படின்னா வைஃபை பிளஸ் செல்லுலார் 256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 80,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 81,000 ரூபாய். இது அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டை கம்பேர் பண்றப்ப எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 8,000 ரூபாய் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வச்சு தான் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. காரணம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷிப்பிங் சார்ஜ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே சீக்கிரமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில, பெங்களூர்ல நிறைய இடங்கள்ல அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை இன்னுமே அதிகப்படுத்த போறோம், அதனால இந்தியால பிரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்போதைக்கு அபிஷியல் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இன்கேஸ் பிரைஸ் டிராப் ஆகுது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே அங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த 4 ப்ராடக்ட் போக ஃபேமிலி செட்டப் அப்படின்ற ஒரு சர்வீஸும் கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஐபோன் வேணும், அப்படி இருந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஃபேமிலி செட்டப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒருத்தட்ட ஐபோன் இருந்தால் போதும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரண்ட் வந்து இந்த வாட்ச் வாங்குறாரு அப்படின்னா பேரண்டோட மொபைலில் வந்து இந்த வாட்ச் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் வந்து அவங்களோட சில்ட்ரன் வந்து இங்கே கட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த லைவ் லொகேஷன் வந்து பார்த்துக்க முடியும். ஏதாவது மெசேஜ் அனுப்புறது, மெசேஜ் வந்து ரிசீவ் பண்றது அப்படின்னாலும் அந்த போன்லையும் வாட்ச்லையும் வந்து பண்ணிக்க முடியும்ன்றாங்க. இது முக்கியமா அந்த குழந்தைங்க எங்கேயா வெளியே போகுது அப்படின்னா எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்காக தான் இந்த ஃபேமிலி செட்டப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. கேட்கறது நல்லா இருக்கு, ஆனா அப்பயும் ஐபோன் வேணும்லடா, ஐபோனே இல்லாம என்னால எப்படி லாகின் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆப்ஷனை கொண்டு வர மாட்டீங்களே அப்படின்ற கேள்வி அஸ் யூசரா எனக்கு இருக்கு. ஸோ அதை பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், ஆனா இந்த ஃபீச்சர் ஓசி கிடையாது, இதுக்கு நீங்க பே பண்ணணும். அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், கரெக்டாக எவ்வளோன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100 ரூபாய், 200 ரூபாய். ஆனா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க, 600, 700. ஆனா இந்தியாவுக்கு வரப்ப இந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே ஓரளவு கம்மியா பண்ணிருக்காங்க. யூஎஸ் கம்பேர் பண்றப்ப ஓரளவு பெட்டராவே இருக்கு. அடுத்து ஆப்பிள் ஃபிட்னஸ் பிளஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த குவாரண்டைன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் அந்த எக்ஸசைஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது எல்லாருமே பண்றோமா. இதுக்கு ஆப்பிள் ஃபிட்னஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் வாங்கணும். இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இந்த ஃபிட்னஸ் பிளஸ் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது உங்களுக்கு தேவையான மாதிரி ஒர்க் அவுட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யோகாவா, ஒர்க் அவுட்டா, இல்ல எக்ஸசைஸ் மாதிரியா, அது எல்லாமே அந்தந்த ஃபீல்ட்ல பெஸ்டானவங்களை சூஸ் பண்ணி தான் அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதை நீங்க பண்றப்ப உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கேலரி பர்ன் ஆகுது, அது எல்லாத்தையுமே வாட்ச்லயும் வரும். அண்ட் ஆல்சோ உங்களோட டிவைஸ்லயும் வரும். அண்ட் எவ்வளவு கேலரி ஓவராலா பர்ன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீடைலும் ஃபைனலா பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த டேட்டா எல்லாத்தையுமே ஆன்லைன்லயும் சேவ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுது அப்படின்னா எடுத்து பாத்துக்கலாம் அதுன்னு சொன்னாங்க. இதோட விலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்குள்ள தான் வந்துச்சு. கரெக்டான ரேட்டை வந்து இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், எவ்வளோன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் யூஎஸ் கம்பேர் பண்றப்ப கம்மியா தான் கொண்டு வந்திருக்காங்க. டிவைஸோட பிரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்தியால, அதோட பிரைஸை கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஒன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் டிவி பிளஸ் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதில் 50GB இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆளுக்கு வாங்குனீங்க அப்படின்னா 195 ரூபா, இல்லை ஒரு ஃபேமிலி பேக்காக வாங்குறீங்க அப்படின்னா 365 ரூபா மாதத்துக்கு வருது. ஸோ ஃபேமிலி பேக்காக வாங்குறப்ப 200GB வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃபிட்னஸ் பிளஸ் லோட்லோஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தராங்க. ஸோ 200 ரூபாய், 400 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆப்பிள் ஒன் அப்படின்ற ஒரு சர்வீஸும் கிடைக்குது. இது என்ன பொறுத்தவரை ஒர்த் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ கூகுள் டிரைவாக இருக்கட்டும், மிச்ச டிரைவ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 200 ரூபாய்க்கு 50GB, 400 ரூபாய்க்கு ஃபேமிலி பேக்கா யூஸ் பண்றப்ப மல்டி யூசராவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ 200GB கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது போக ஆப்பிள் டிவி பிளஸ், ஆப்பிள் மியூசிக், லோட்லோஸ்க்கு எல்லாமே கொடுக்குறப்ப இந்த 300 ரூபாய், 400 ரூபாய் அப்படின்றதெல்லாம் ஒர்த்தா தெரியுது. ஆனா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட ஆப்பிள் டிவைஸ் தேவைப்படும், அது இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சர்வீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிக்கு அவைலபிள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. சீக்கிரமே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாமே தான் இந்த ஈவெண்ட்ல நடந்துச்சு. இப்போ இந்த ஈவெண்ட் பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஹைப்பா எதிர்பார்த்து இருந்தது iPhone 12 வரல.
எப்போ வரும் அப்படின்றதோட தான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு. லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்பிள் ஈவெண்ட் 2 மாசத்துல நடக்கும் போது அந்த ஈவெண்ட்ல ஐபோன் 12, 12 ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற 3 ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது ஐபோனுக்காகவே கண்டிப்பாக நடத்தப்படும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கு, அதனால அவங்களே லான்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கிடையாது அப்படின்றத இப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட ஒரு சில சோர்ஸ் வந்து 120 ஹெர்ட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, இப்போதைக்கு வராது, வரும் ஐபோன் 14 15 வரும் இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ஐபோன் 12 வரும். ஸோ எத்தனை பேர் ஐபோன் 12க்காக வெயிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வேற லெவலாக வெயிட் பண்றேன். ஏன்னா அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு லீக்கான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா போட்டுருவோம். ஸோ இதை பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு வர்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ் பிரைஸ்க்கே இந்தியாவுக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது கடுப்பா இருக்கு. ஏன்னா முன்னாடி இல்ல, இப்ப இருந்தும் ஏன் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. மிச்சபடி ப்ராடக்ட்லாம் பெருசா இஷ்யூ இல்ல. அந்த பிரீமியம் காய்ஸ்க்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நார்மல் யூஸ் கிடையாது. ஸோ இதோட விலை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது உன்னோட ரிவ்யூ வேணும்பா ப்ரோ, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க, இல்ல SE வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க, இல்ல iPad வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா, அதை நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா அதை வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா ரிவ்யூ யூனிட்லாம் நம்மளுக்கு வராது, வாங்கி தான் ரிவ்யூ பண்ணோம். ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஆப்பிள் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் லான்ச் ஆச்சு அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.